தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் அலசல் என்னடா திடீர்னு இப்படி அப்படின்னா இந்த டாப்பிக்கில் இதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ரொம்ப நாளாக எனக்கு இருந்துச்சு, எடுக்க முடியாமையே சில வேலைகள் இருந்ததுனால தள்ளி போயிடுச்சு. அதை பற்றி பேசிடலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. இன்னொரு ஃபோனில் மாற்றி வச்சுருக்கேன், நான் அப்படியே பேசிடுறேன் சரிங்களா. கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு மீம்ஸை போட்டு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்தது தான். இப்போதைக்கு தாவேக்காவை பற்றி இப்போதைக்குன்னு இல்லை, எப்பயுமே தாவேக்காவை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம ரொம்ப பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி கூகுளுக்கு போகணும், நியூஸ் சேனல் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. இன்ஸ்டாகிராம் போனால் போதும், அவ்வளவு வருது. ஓவராக தான் போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸு. அதாவது முதல்ல ஒரு விஜய் வந்து பிறந்தநாள் கொண்டாடினார் இல்லையா, அதில் எந்த எந்த மாவட்டம்னு சரியாக போடலை, நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், எந்த மாவட்டம்னு போடலை. மது போதையில் சிகரெட் புகையை பெண்கள் மீது ஊதிய சில்மிசத்தில் ஈடுபட்ட தாவேகா பிரமுகர். அந்த பிரமுகர் யார் என்னன்றதை தேடிக்கிட்டு இருக்காங்க, என்ன கிடைக்க மாட்டேங்கிறார் பாவம். அடுத்த செய்தி என்ன பார்த்துருவோமா. ஆரோக்கியமான உணவு தயாரிக்க கடன். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் தெருவோர கடைகள் சுகாதாரமான உணவு தயாரிக்க கடன் உதவி நீங்கள் கொடுத்துருவீங்க, அதை வாங்குறதுக்கு மக்கள் படாத பாடுபடுறாங்க ஐயா. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் லோன் ஒன்று எழுதி போட்டு அதுக்கு அந்த சப்சிடின்னு ஒன்று கொடுப்பீங்க வரும், இந்த மானியம் ஒன்று இருக்குது பாருங்க, அந்த மானியத்தை வாங்க படாத பாடுபட்டு இருக்காப்புல. இல்லாத ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க திடீர்னு. அந்த மாதிரி ரூல்ஸு கடைக்காரங்களே கேள்விப்படல, அப்படி ஒரு ரூல்ஸாக இருக்குது. இப்போ திண்டுக்கல்லில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னடான்னு கேட்டால், விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த தங்க மோதிரம் கொடுக்குறதுக்கு திண்டுக்கல் நிர்வாகிகள்லாம் போயிருந்தாங்க இல்லையா, ஆம்புலன்ஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸுக்கு கூட வழிவிடாமல் இவங்க இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. என்னடி அந்த ஆம்புலன்ஸில் ஏதாவது சீரியஸாக இருந்து செத்து போயிட்டானே எவன்டா பொறுப்பேற்றுமா, அதுவும் உங்கள் தலைவர் விஜய் மேலே தான்டா வந்து விழுகும், ஏன்டா இப்படி தற்கொலையாக இருக்கீங்க அப்படின்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அடுத்த செய்திக்கு போயிடுவோம். அதை விட சிறப்பான செய்திங்க என்ன அப்படின்னா, சிவகங்கை மாவட்ட காரைக்குடியில் வந்து இன்றைக்கி ஒரு மாநகராட்சி மாமன்றத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் ஒரு கவுன்சிலர் சொல்லியிருக்காரு, ஏப்பா விஜயோட ஃபோட்டோவை மட்டும் எல்லா இடத்துலையும் வைக்கிறீங்களே, ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்தால் திரிஷாவோட ஃபோட்டோ ஏன் வைக்கலைன்னா அவர் இன்றைக்கி எல்லாரையும் கொடுத்துருக்காப்புல. எந்த லட்சம் போயிட்டு இருக்குன்னு பாருங்கள் இவங்க அரசியல். அதுக்கடுத்து இப்போது மேயர் பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க சிறப்பாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அது நமக்கு அவங்களுக்கும் கொள்கை முரண்பாடுகள் எக்கச்சக்கமாக இருக்குது, அதை நாங்கள் மறுக்க மாட்டோம் சரிங்களா. அதே நேரம் அவங்க நல்லது பண்ணால் நம்ம சொல்லவே கூடாதுன்னு கிடையாது இல்லை. எம்எல்ஏக்களும் கவுன்சிலர்களை தவிர எவனாவது மாநகராட்சி பள்ளிகளுக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்குள்ளேயோ ஆய்வு பண்ணுறேன்னு போனீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஐயோ சரி, இதை ஏதாவது பேசலாம் அப்படின்னு பார்த்தா கூட காவல்துறை இன்றைக்கி ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா, அரசு தனிநபர் குறித்து அவதூறு பரப்பினால் கடும் நடவடிக்கை, சமூக வலைதளங்களில் தவறான பதிவுகளை வெளியிடுபவர்கள் மீது வழக்கு பதிவு, இணையதள உறுப்பினர்களுடன் நடந்து கொள்ளவும். நாங்கள் எதுக்கு அவரோட பர்சனலை பற்றி பேச போகிறோம், அவர் பர்சனலை பேசுனா அதை அவதூறு பண்ணலாம். அவர் பொது இடத்துல பண்ணுறதோ, இப்போ அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பொது மேடையில் பேசுகிறது எப்படிங்க தனி மனித நபராக வரும். அவர் பேசுகிறாருன்னா அது அவர் வீட்டுக்குள்ளே பேசுகிறது தான் அவரோட பர்சனல், அவர் குடும்பத்துக்குள்ளே பேசுகிறது பர்சனல். பொதுமக்கள் மத்தியில் பொதுவெளியில் பேசுகிறதால எப்படி அவர் பர்சனலாக வரும், இதில் எப்படி அவதூறு வழக்கு போடுவீங்க, சத்தியமாக எனக்கு புரியலை. இதுதான் ஒன்றுனா, மக்கள் கருத்தை தாண்டி திருச்செந்தூர் கோவிலில் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளின் விலை உயர்வை அதிகாரிகள் பரிசீலித்து வைத்திருந்தனர். யார் அவங்க? அந்த லிஸ்ட்டு நான் போட்டுட்டாராசா, என்ன ரேட் என்ன இது வச்சுருந்தீங்கன்னு. திருச்செந்தூருக்கு வருஷம் போகிறேன் நான், இதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு போகணுமான்னு யோசிக்க வைக்கிறீங்களே, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிய. இவங்களை வச்சுக்கிட்டு முடியலை, என்னால் சத்தியமாக முடியலை.